ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆல்மண்ட் நைட் ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் ஒரு 10 ஆல்மண்டை தண்ணியில் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிறேன். ஸோ நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. காலையில் இதோட தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்க ஒயிட் கலர் ஆல்மண்டை மட்டும் எடுத்து ஒரு எம்டி பவுலில் போட்டுக்கலாம். இந்த தோல் உரிச்ச ஆல்மண்டை தான் நம்ம ஃபேஸ் க்ரீம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் ரொம்ப ஷைனிங் ஆகும், க்ளோ ஆகும். அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி தோலை உரிச்ச ஆல்மண்டை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 5லேருந்து 6 பீஸ் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இது. ஸோ அதையும் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஆச்சு, ஃபேஸ் பெனிஃபிட்ஸும் ஆச்சு, அதாவது ஸ்கின் பெனிஃபிட்ஸும் ஆச்சு. ஓகே இதை ஏன் தோலோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோலோடையும் சாப்பிடலாம். தோலோடு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சு தோலை உரித்து சாப்பிட்டோன்னா அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த தோலில் டேனின் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க நியூட்ரிஷனை நம்ம பாடிக்குள்ளே வரவிடாது, கொஞ்சம் தடுத்துரும். அதனால அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது பச்சையாக சாப்பிட்றத விட இப்படி உரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இதில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லது, ஃபேஸில் தடவிக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்மண்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஆல்மண்ட் பேஸ்ட்டை ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. அடுத்து இதை ஃபில்டர் பண்ணி அந்த ஆல்மண்டோட மில்க்கை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆல்மண்ட் மில்கோட கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூலில் கட் பண்ணி அது உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் ஆலிவ் ஆயிலை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம். ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே டோன் ஆகும். யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ரோஸ் வாட்டர் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இது ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். அடுத்து ஆல்மண்ட் சேர்த்துருக்கோம். ஆல்மண்ட் சேர்க்கறதுனால நம்மளோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நம்ம ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கோம். ஆலோவேரா ஜெல் சேர்க்கறதுனால அது ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகும். சன்பர்ன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஏஜிங்கை கம்மி பண்ணும். அப்புறம் ஆலிவ் ஆயில் சேர்க்கறதுனால ட்ரை ஸ்கின்க்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட க்ரீம் ரெடி. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயே ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. அதனால் இது நம்ம க்ரீமையும் ப்ரிசர்வ் பண்ணிடும். ஓகே, இந்த க்ரீமை டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின் டோன் அதிகமாகும், ஏஜ்னிங் கம்மியாகும், மாய்ஸ்சரைசர் போட வேணாம், சன் டர்ன் எல்லாத்தையும் கம்மி பண்ணும். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.